ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது கன்வேயர் ஆட்டோமேஷன். இந்த எலக்ட்ரானிக் சப்ளை, இந்த கண்ட்ரோல் யூனிட், சென்சார்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இந்த கன்வேயர் வந்து எப்படி ஃபேப்ரிகேஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 இடத்துல டிசி மோட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்வேயருடைய மூவ்மெண்ட்டுக்காக ஒரு மோட்ரு, அந்த கியர் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது பார்த்திங்களா, ஸ்பர் கியர் அது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் விண்டோ வருது இல்லையா, அந்த மோட்ரு அந்த ஆமோடு சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ரைட் லெஃப்ட் டர்ன் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்காக. அப்புறம் நடுவில் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், நம்ம மெட்டீரியலை வந்து பிக் பண்ணுறதுக்கு, ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த எலக்ட்ரோ மேக்னெட். இது வந்து பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த ஒரு நட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை வந்து டைட் பண்ணாமல் நம்ம பெல்ட்டை வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கன்வேயர் வந்து நம்ம மெட்டீரியல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, கவுண்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் தான், ஓகேங்களா. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணுன்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.